Hi friends, நான் உங்க ராஜசேகர் from BR Walks and Talks. இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கனாலும் நீங்களும் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உடனே ஃப்ரெஷ்ஷாக இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை எழுத்தாளர் கோமகள் அவர்கள் எழுதிய பால் மனம் அப்படிங்கிற சிறுகதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோமகள் அவர்கள் எழுதிய முதல் கதையை நம்ம சேனலில் கொடுக்கறதுனால அவர் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அடுத்த கதைக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ கோமகள் அப்படிங்கிற அம்மானுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி. அவங்க மே 22, 1933 பிறந்தாங்க. அக்டோபர் 21, 2004 மறைஞ்சிட்டாங்க. அவங்க நிறைய வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடியவங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு மொழிகளில் நல்லா தேர்ந்தவங்க. அவங்க நிறைய சிறுகதைகள், குறுநாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதே நேரத்தில் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு எழுதக்கூடிய ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. பிரசன்ன விகடன், கல்கி, மங்கை, மணியன் மாத இதழ், தினமணி கதிர், தினமலர் எல்லாத்துலேயுமே அவங்க தொடர் கதைகள், சிறுகதைகள் எல்லாமே வந்திருக்கு. அவங்க எழுதின முதல் நாவல் பார்த்தீங்கன்னா பனிமலர் அப்படிங்கிற நாவல் 1964 வெளியானது. அதுக்கப்புறம் அன்பின் சிதறல் அப்படிங்கிற நாவல் தொடர்ந்து வந்தது. அப்புறம் கல்கியில் வெளியான இனிக்கும் நினைவுகள் ரொம்ப ரொம்ப வரவேற்பை பெற்ற ஒரு தொடர்னு சொல்றாங்க. அப்புறம் பூச்சரம் நாவல் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டது. இவரது வடு என்ற சிறுகதை +2+1 மாணவர்களுக்கான துணைப்பாட நூலில் இடம்பெற்றது. இந்த யுகம் பூத்து குலுங்குதடி என்ற சிறுகதை தொகுப்பு சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் முதுநிலை பட்டப்படிப்பிற்கான துணைப்பாட நூலாக வைக்கப்பட்டது. இது மாதிரி நிறைய மாணவர்களுக்கான படிப்புலேயே இந்த கதைகள், அவர் எழுதின நாவல்கள், கதைகள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் இவரது படைப்புகள் நாடகமாக ஒளிபரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அதே நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட நாவல்கள், 30க்கும் மேற்பட்ட குறுநாவல்கள், நூற்றுக்கணக்கான சிறுகதைகள் அவங்க எல்லாமே எழுதியிருக்காங்க. நிறைய பத்திரிகைகளில், கன்னட இதழ்களில் வந்திருக்கு. அதே மாதிரி ஹிந்தி இது மாதிரியான இதழ்கள்லையும் அதெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் உலக தமிழ் இலக்கிய மாநாடு, சாகித்ய அகாடமி நடத்திய இலக்கிய கருத்தரங்கம் உள்ளிட்ட பல இலக்கிய கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார் கோமகள் அம்மா அவர்கள். தமிழக அரசினுடைய குடும்ப நலத்திட்ட பிரச்சாரத்திற்கான நாடகத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த அளவு கவர்மெண்ட் சைட்லையும் ரொம்ப ரொம்ப பாப்புலர். தமிழக அரசின் மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றுக்கான நாடகங்களையும் நாடக குழுக்களையும் தேர்ந்தெடுக்கும் தேர்வு குழுவில் ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்காங்க. இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்காங்க. அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறையின் 1952ஆம் ஆண்டிற்கான சிறந்த நூல்கள் தேர்வுல 2ஆம் பரிசு அன்னை பூமி நாவலுக்காக கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி கல்கி இதழினுடைய வெள்ளி விழா சிறுகதை போட்டியில் 1964 எழுதின மனச்சந்ததி அப்படிங்கிற சிறுகதைக்கு பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய சிறுகதை தொகுப்புகள் நிறைய இருக்கு. முதல் சந்திப்பு, உயிரின் அமுதாய், ஆறறிவின் திகைப்பு, காணல் நீர், மனச்சந்ததி, இணை ஒன்று சேர்ந்தால், ஒரு மெட்ரோபாலிட்டன் நகரில், காஸ்மோபாலிட்டன் மனிதர்கள், இந்தியா மீண்டும் விழித்தெழும், சில நியதிகள் மாறுகின்றன, இந்த யுகம் பூத்து குலுங்குதடி, இது மாதிரியான சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிக்கிட்டே போல அவங்கள பற்றி எக்கச்சக்கமான பரிசுகள் வாங்கியிருக்காங்க. நாவல்கள் கீழே லிஸ்ட் இருக்கு பாருங்க. பனிமலர், அன்னை பூமி, இருவரில் ஒருவர், பூச்சரம், சுடர் விளக்கு, மணிச்சரங்கள், சுனாதங்கள், நிலவில் மலராத மலர்கள், பெண் ஒரு மலர், சந்தன மலர்கள், மலர்கள் நடுங்குகின்றன, என் மனம் உனக்கு தெரியாதா, மேகச்சித்திரங்கள், நிஜம் ஒரு நிறம், நிழல் பல நிறம், நிலாக்கால நட்சத்திரங்கள், மலரும் அரும்புகள், தூரத்து கனவுகள் அப்படிங்கிற மாதிரியான பல நாவல்கள் எழுதியிருக்காங்க. அதில் பால் மனம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு சிறுகதை. ரொம்ப மனிதர்களுடைய உணர்வுகளை அப்பட்டமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த கதையை கேட்கலாமா? கதை வாசிப்பது உங்க ராஜசேகர். படைப்பின் நேர்த்தி வெகு விசித்திரமானது. அதில் மனிதனின் ஆரம்ப கட்டமான குழந்தை பிராயம்தான் எத்தனை அழகு படைத்த ஒன்று. பட்டை தீட்டாமலேயே ஜொலிக்கும் கட்டி வைரமாக எழில் சிந்தும் அந்த பருவம். மீட்டாமலேயே குரலிடும் மோகன வாத்தியமாக இசையிடும் நாத நயம் அதன் மழலை. லாப நஷ்டங்களை, சூதுவாதுகளை கற்ற பெரியவர்கள் கூட சின்ன குழந்தையின் சிரிப்பில் சொக்கி நிற்கின்றனர், பெருங்காற்றே தென்றலுக்கு தலை சாய்த்து நிற்பது போல.
எங்கள் வீட்டில் என் அண்ணாவின் முதல் குழந்தையாக கிருஷ்ணா பிறந்தபோது நாங்கள் கடவுளின் கருணையை ஏற்று மகிழ்ந்தோம். எங்களிடையே கிருஷ்ணா வளர ஆரம்பித்தாள். இல்லை, கிருஷ்ணாவை நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். கிருஷ்ணா என்று குரல் கொடுத்தவாறே குழந்தையை தேடினாள் மன்னி. பிஞ்சு விரல்களால் ஜன்னலை பிடித்தவாறே நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்த குழந்தை கிருஷ்ணா தன் முகத்தை திருப்பி பார்த்தார். ஈரம் பிதுங்கும் வெள்ளரி பிஞ்சாக முகம், சிறகுகளாக படபடக்கும் இமைகள், கண்ணாடி மணிகளாக உருளும் விழிகள், பூ நயம் போல் உதடுகள், ஒளி அரும்புகளான பற்கள், நுங்கு நீரின் குளர்ச்சியாக குரல், தெய்வ வடிவை சின்ன உடலில் சிறைப்பிடித்த கலை, முகத்தில் எந்த நேரமும் உலகை புரிந்து கொள்ள முயலும் மன வளர்ச்சிக்கான ஒரு சிந்தனை சாயல். என்னடி கண்ணு, தெருவுல என்ன பாக்குற என்று அவளை வாரி அணைத்து கொண்டாள் மன்னி. அம்மா, அதோ பார்மா நாய்க்குட்டி. அவள் பிஞ்சு விரல் சுட்டிய இடத்தில் குப்பை தொட்டியோரம் ஒரு சொறி நாய் படுத்திருந்தது. சி, அது அசிங்கம். நம்ம நாய்க்குட்டி டேமியை பாரு, அழகாக சுத்தமாக இருக்கு. அம்மா, அந்த நாய்க்கும் சோப்பு போட்டு குளிப்பாட்டினா என்னம்மா? அது தெரி நாய் கண்ணு, அதை தொடக்கூடாது. ஏன் தொடப்படாது? நம்ம நாயை மட்டும் தொடலாமா? அப்பா திட்டுவாங்க என்று முத்தாய்ப்பு வைக்க முயன்றாள் மன்னி. குழந்தையா விடுவாள்? அப்பா திட்டாட்டா தொடலாமாமா என்று தன் கேள்வியை தொடர்ந்ததும் நான் அடக்க முடியாமல் சிரித்து விட்டேன். மன்னி என்னிடம் குறைபட்டு கொண்டாள். பாரே ராமு, இவள் கேள்விக்கு பதில் சொல்லவே ஒரு தனியால் போட வேண்டியதுதான். நீ படி. இவ இப்படி பேசினா நீ படிக்கிறது எங்க? வாமா கிருஷ்ணா, உள்ள போலாம். சித்தப்பா படிக்கட்டும். எனக்கு படிக்க ஓடவில்லை. குழந்தைக்கு தெருநாயும் வீட்டு நாயும் வேறில்லை என்ற சமரச நோக்கா, அல்லது இத்தகு சந்தேகங்களின் மூலம் உலகை அறிய முயலும் ஆவலா? சதா சலசலவென்று பேச்சு. சிலபோது அவசரத்திற்கு நினைத்தபடி பேச்சு வராமல் ஜாடைகள் காட்டும் அழகு கூட கூட எந்த வேலைக்கும் வந்துவிடும் சுறுசுறுப்பு. மன்னிக்கு தெரியாமல் அரிவாள் மனையில் உட்கார்ந்து விரலை காயப்படுத்தி கொண்டு அதை அம்மா பார்த்து விட்டாலோ என்று ஓரக்கண்ணால் நோட்டமிட்டு அச்சத்தோடு தூர வந்துவிடும் குறும்பு. 3 வயதை எட்டிய குழந்தை கிருஷ்ணா கேள்விகளின் சொரூபம்தான். காலையில் அப்பாவிடம் பாடம் சொல்லிக் கொள்ளும் போது ஆரம்பிக்கும் கேள்வியை இரவு அம்மாவிடம் படுக்கும் போதுதான் முடிப்பாள் அவள். இடையே அவள் சிரிப்பதை கூட சிந்திப்பதுதான் அதிகம் போல் தோன்றும். காலையில் கீரை கொண்டு வரும் பெண் குழந்தை என்றுதான் குரல் கொடுப்பாள். குழந்தை எங்கிருந்தாலும் ஓடி போகும். கன்னத்தை வலித்து முத்தமிட்டு விட்டு அவள் தரும் கீரைக்கட்டை வாங்கி வருவதில் குழந்தைக்கு தனி ஆசை. கீரைக்கார பெண் கல்யாணம் செய்து கொண்டு போய்விடவும் அவள் அம்மா கீரை சுமந்து வர ஆரம்பித்தாள். வயதானவள் அந்த பெண். நோய்க்காரி என்றும் தெரிந்தது. அவளை கண்டதும் கிருஷ்ணா உற்சாகத்துடன் ஓடினாள். கிருஷ்ணா, கிளவிய போய் தொடாத, உடம்பு சரியில்லாதவாவ என்று மன்னி. அவள் குரலில் இருந்த கண்டிப்பால் திகைப்படைந்த குழந்தை என்னை பார்த்தாள். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ தொடலியா அப்பாவை சித்தப்பா? நான் கிருஷ்ணாவை தூக்கி கொண்டேன். சமத்தா அம்மா சொன்னபடி கேட்டா சாயந்தரம் காந்தி மண்டபம் அழைச்சிட்டு போவேன். நிஜமாவா சித்தப்பா? ஆமாமா. காந்தி மண்டபத்துக்கு குழந்தையை அழைத்து போய் விட்டால் அவளுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு எவ்வளவு விடைகள் தர வேண்டியுள்ளது. புல்தரையில் ஓடுவதிலிருந்து செயற்கை தாமரை குளத்தில் தன் நிழல் உருவத்தை கண்டு கைகொட்டுவது வரை எதிலும் அவளுக்கு ஆச்சரியம்தான். நேரு பூங்காவின் மிருகங்களிடம்தான் எத்தனை ஆசை! பயபக்தியான நேசமான பார்வை. எப்பொழுதும் பார்த்திருக்கும் பஞ்சவர்ண கிளியிலிருந்து புதிதாக வந்த புலிக்குட்டி வரை எதை கண்டாலும் நேற்று பார்த்த நேச பார்வையில் இம்மி மதிப்பும் குறைந்திருக்காது அவளது. குட்டி ரயிலில் குதூகல உருவமாய் மகிழ்வின் பனித்துளியாய் கையசைத்தவாறே செல்லும் போது ஒரு தனி சிலிர்ப்பு அவளுக்கு. ஊஞ்சலில் ஆடும் போதும் சறுக்கி விளையாடும் போதும் ஒரு ஆவேச குதூகலம் அவள் முகத்தில் ஏற்படும். வீட்டுக்கு திரும்பும் போது தெருவில் எப்போதோ தென்படும் குதிரை வண்டி, ஓரத்தில் மேயும் ஆட்டுக்குட்டி,
ஆகியவற்றை கண்கொட்டாமல் பார்ப்பாள். குதிரையும் ஆட்டுக்குட்டியும் ஏன் நேரு பூங்காவில் இல்ல சித்தப்பா என்ற கேள்வி வேறு. அன்று மாலை சொன்னபடியே கிருஷ்ணாவை காந்தி மண்டபத்துக்கு அழைத்து சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தேன். கைவண்டியை நிறைந்த பாரத்துடன் நிரம்பி இழுத்தவாறு சென்று கொண்டிருந்தான் கூலியால் ஒருவன். சித்தப்பா, பாவம் அவன், கால்ல செருப்பே போடல சித்தப்பா, கல் குத்துமே, வெயில் சுடுமே, என்னோட செருப்பு அவனுக்கு சின்னதா இருக்கும், உன் செருப்பை கொடுத்துடு சித்தப்பா, நீதான் பூட்ஸ் வச்சிருக்கியே. குழந்தையின் குரலில் இருந்த உருக்கத்தையும் துன்பம் கண்டு பொறாத மனதையும் கண்டு நான் நெகிழ்ந்து போனேன். அவளை அப்படியே வாரி அணைத்து கொண்டேன். குழந்தையா பேசுகிறாள்? செருப்பை கொடுத்துடு சித்தப்பா. அவன் தூர போயிட்டான் கிருஷ்ணா, இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம் என்று அவளை சமாதானப்படுத்தி விட்டு பேச்சை மாற்றினேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல அடைதானே, உனக்கு ரொம்ப பிடிக்குமில்ல? அடை மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப பிடிக்குமே. குழந்தை மறதி. அதை உபயோகித்துத்தானே அவர்களை தன் நினைவிலிருந்து மாற்றி நம் உணர்வுக்கு அடிமையாக்கி விடுகிறோம். அன்று கிருஷ்ணாவுக்கு பிறந்த நாள். விசேஷமாக சர்க்கரை பொங்கலும் வடையும் செய்திருந்தாள் மன்னி. புதிய உடைகளை போட்டுக்கொண்டு குதித்தாள் குழந்தை. சாப்பிட தோன்றாத அளவு சந்தோஷம் அதில். அவள் பெயரில் தயாரான விருந்தை நாங்கள் எல்லாம் வயிறு புடைக்க உண்டோம். 2-3 தினங்களாக வராமல் இருந்த கீரைக்கார கிழவி அன்று வந்தாள். சமையலெல்லாம் காலையிலேயே ஆச்சு, இன்னைக்கு கீரை வேண்டாம் என்றாள் மன்னி. அம்மா, வேண்டுகோளாக ஒலித்தது கிருஷ்ணாவின் குரல். அந்த கிழவிக்கு சக்கரை பொங்கல் குடையம்மா. அடி என் சமத்து, எனக்கு கூட மறந்து போச்சே. அடி கிழவி, கொஞ்சம் இரு, வரேன். இலை நறுக்கில் உணவு வகைகளை வைத்து கிழவியின் கையில் இட்டாள் மன்னி. கிழவியின் நடுங்கும் கரங்கள் ஆவலோடு உணவை ஏந்தின. அம்மா, கிழவி கை ஏன் நடுங்கிறது? வயசானவ, பலமில்ல அவளுக்கு. எனக்கு பலம் வரணும்னு தானே டானிக் தரேம்மா, அந்த டானிக்க கிழவிக்கும் கொடுமா. இதோ பார் கண்ணு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாம இருக்கணும். கிழவி போகன்வில்லா கொடியருகே போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த குழந்தை தன் தாயருகே தயக்கத்தோடு போனாள். அம்மா, பூச்செடிக்கிட்ட சொத சொதன்னு சேரா கிடக்குமா? அப்படித்தாமா இருக்கும். கிழவி பாவம்மா, சேத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாளே, அவளுக்கு அப்படித்தான் கண்டு பழக்கம். அம்மா, கிழவிக்கும் மேஜி மேல உட்கார்ந்து சாப்பாடு போடுமா? போடக்கூடாதுமா, அப்பா வைவார். நம்ம மட்டும் மேஜி மேல சாப்பிட்றோம், அப்படித்தாம்மா சாப்பிடணும். போமா, கிழவி பாவம். உன்னை சீக்கிரமே கிண்டர் கார்டன்ல போட்டுறேன், இரு, ஸ்கூலுக்கு போனாதான் நீ கேள்வி கேட்க மாட்ட. ஓ, எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமே. யூனிஃபார்ம் போட்டுட்டு பெட்டி எடுத்துட்டு பெரியம்மா வீட்டு அக்கா போற மாதிரி நானும் பஸ்ல போவேனே. அவள் ஞாபகத்தை திசை திருப்பிவிட்ட திருப்தி மன்னியின் முகத்தில் விரிந்தது. தனக்கென்று ஏற்படும் தனித்த உணர்ச்சிகளை ஓர் உருவமாக்கி சேமிக்க முடியாத குழந்தை மனம் லேசான பஞ்சு போல் நாம் மூதும் திசைக்கெல்லாம் பறந்தோடுகிறது. நாளைக்கே அவள் பெரியவளானால் தன் உணர்ச்சிகளை கடைபிடிக்க மாட்டாளா என்ன? திருமுலைப்பால் உற்சவத்துக்கு வரும்படி அக்கா எழுதியிருக்கிறாள் என்று மன்னி ஆரம்பித்தாள். இப்போது இருக்கிற வேளையில் சீர்காழி போகிறதாவது என்று அண்ணா எடுத்ததுமே மறுத்துவிட்டார். நான் மட்டுமாவது போயிட்டு வரேனே, போகலைன்னா எனக்கு ஒரு குறையாவே இருக்கும். அடுத்த வருஷம் பார்த்தா போச்சு என்றார் அண்ணா. அடுத்த வருஷம் அக்கா மாற்றலாகி போயிடுவா. நமக்கே அந்த ஊருக்கு மாற்றலாகும்னா பாத்துக்கிறது, இங்கிருந்தே மனசால சேவிச்சடி போது. மன்னி பதில் பேசவில்லை. அவளுக்கு இந்த விஷயத்தில் மனத்தாங்கள் தான் என்று காட்டிக்கொள்ளும் விதமாக அழாமல் இருக்கும் போதே தூளியில் கிடந்த கைக்குழந்தை ரவியை ஆட்டிவிட்டாள். கோடை மழை கொட்டிக் கொண்டிருந்தது. தெருவெல்லாம் ஈர நசநசப்பு. மரங்களும் செடிகளும் மண்ணும் குளிர்ந்து கிடந்தன. இரவின் அமைதியை மழையும் சில்வண்டுகளின் ரீங்காரமும் தவளைகளின் சத்தமும் அவ்வப்போது கலைத்த வண்ணம் இருந்தன. தெருவை ஒட்டிய வராந்தாவில் மழையின் குளிர் நடுக்கத்தை குரலில் பிரதிபலித்தவாறு 2 சிறு ஆட்டுக்குட்டிகள் நின்றிருந்தன. மே மே என்ற அவைகளின் குரல்களை சங்கீதமாக அனுபவித்து ரசித்தாள் கிருஷ்ணா.
அவைகளின் பட்டு போன்ற உடல்களை தடவி கொடுத்தாள். கொஞ்ச நேரம் பயந்த ஆட்டுக்குட்டிகள் அச்சம் தெளிந்து அவளுடன் விளையாட ஆரம்பித்தன. தூக்கம் கண்ணை சொக்கும் போதுதான் அவள் உள்ளே வந்தாள். இரவெல்லாம் மழை கொட்டோ கொட்டென்று பெய்கிறது. தெரு வராந்தாவில் ஒதுங்கியிருந்த ஆட்டுக்குட்டிகள் அங்கேயேதான் இருக்கின்றன என்பதற்கு அடையாளமாக அவற்றின் ஈனசுரமான குரல்கள் நடுங்கும் குளிரூடே மந்தமாக காதில் விழுந்து கொண்டே இருக்கின்றன. விடிந்த பொழுதோடே கைக்குழந்தையின் பசிக்குரல் ஓலமிடுவதும் மன்னி பிளாஸ்க் வெந்நீரை எடுத்து பாலை கரைத்து புட்டியில் நிரப்புவதும் தெரிகிறது. குழந்தை ரவி புட்டிப்பாலை மெல்ல உறிஞ்சுகிறான். அப்போது தெருவில் பால்காரன் குரல் கொடுக்கிறான். மன்னி பால் புட்டியை ரவியின் வாயிலிருந்து எடுத்து கீழே வைத்துவிட்டு பால் வாங்கப் போகிறாள். சிறிது வயிறு நிறைந்த மகிழ்ச்சியில் கைகால்களை உதைத்து கொண்டான் ரவி. பாலை வாங்கி வந்த மன்னியிடம் அப்போதுதான் விழித்து கண்களை கசக்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணா அதீத ஆவலோடு கேட்டாள், அம்மா, ஆட்டுக்குட்டி இருக்காமா? அங்க இருக்கே, தெருவுல போய் பாரேன். ராத்திரி எல்லாம் மழையில நனைஞ்சிருக்கும் போல இருக்கு, பாவம். கிருஷ்ணா விருட்டென்று எழுந்து ஓடினாள். தெருவில் அவள் மழலையுடன் ஆட்டுக்குட்டிகளின் நேசபாவமான குரல்களும் கலந்து ஒலித்தன. சிறிது நேரத்தில் மன்னியின் குரல் பல்விளக்கிக் கொண்டிருந்த என்னை உசிப்பியது. எங்க கை குழந்தைகிட்ட இருந்த பால் புட்டியை எங்க போயிடும் என்ற அண்ணா தினசரியை விரித்தார். எங்கேதான் போயிடும் பின்ன? பால் வாங்கணும்னு போன, 2 வாய் பால் தான் குழந்தை குடிச்சிருப்பான். புட்டியை கீழே வச்சுட்டு போயிருந்தேன், இங்க காணுமே. எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வாய் கொப்பளித்து விட்டு தெரு கதவருகே ஓசையிடாது எட்டி பார்த்தேன். என் ஊகம் பொய்யாகவில்லை. என்ன உணர்ச்சியை கூறு போட்டுக் கொள்ள அண்ணாவையும் மன்னியையும் ஓசையிடாது வரவழைத்து வீட்டு கேமராவையும் எடுத்து வந்தேன். மலைச்சாரலில் ஒன்று நின்றதால் ரோமங்கள் நனைந்து கரும்பட்டாக படிந்திருக்க இளம் குளவியலாக நின்ற அந்த 2 ஆட்டுக்குட்டிகளில் ஒன்றின் வாயில் பால் புட்டியின் குமிழை வைத்து குழந்தை கிருஷ்ணா அதற்கு பாலை ஊட்டிக் கொண்டிருந்தாள். அதன் ஈனக்கூச்சல் அடங்கி சந்தோஷ முனகல்கள், ஆனந்த உருமல்கள் சூழ்ந்திருக்கின்றன. முன்னங்கால்களை ஊன்றி ஆட்டுக்குட்டி பாலை பருகும் விதம் கண்ணை கவர்கிறது. மற்றொரு ஆட்டுக்குட்டி நேசபாவத்துடன் கிருஷ்ணாவின் காதை நக்குகிறது. கூச்சத்தோடும் ஆமோதிப்போடும் முகம் சுளித்து கொண்டு சிரிக்கிறாள் குழந்தை. அவள் கண்களில் அருள் வெள்ளம், முகத்தில் அன்பு நிழல், மனதிலோ பொங்கி பெருகும் கருணை பரிவு. அந்த 2 சின்ன உயிர்களுக்கும் அவள் ஒரு தாயாகி விட்டாளா? அந்த உணர்ச்சிக்கு வேறு என்ன பெயர் சூட்டலாம்? வியப்புடன் நிற்கிறோம் நாங்கள். தெய்வ சன்னிதானத்தில் அருள் சுடர் தெரிப்பில் கட்டுண்டார் போல கேமராவின் பிளாஷ் அந்த காட்சிக்கு நிரந்தர உருவம் தருகிறது. அப்போதும் குழந்தையின் ஈடுபாடு சிதறவில்லை. பாத்தியா சாவித்திரி, திருமலைப்பால் உற்சவம் இன்னைக்குத்தானே, உனக்கு குறையாகாம வைக்கத்தான் அதே உற்சவம் இங்கே நடக்கிறது பாரு. இது செய்வ சந்நிதிடி. அம்பிகை அருள் சுரந்து ஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டியது போலத்தான் இங்கேயும் ஞானப்பால் ஊற்றா நம்ம பொண்ணு. நீ கும்பிடுற தெய்வம்தான் உன் எதிர்த்தாப்புலையே உனக்கு இதை நடத்தி காட்டுறது. அண்ணாவின் குரலில் கூடியிருந்த பெருமையும் பாசமும் மன்னியையும் பற்றி கொண்டன. பாவமா ஆட்டுக்குட்டி, அதுக்கு யாருமா பால் தருவா? ராத்திரி பூரா சாப்பிடாம இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிமா. நீதான் இருக்கியடி என்று கிருஷ்ணாவை ஆற தழுவிக்கொண்ட மன்னி அவள் கன்னங்களில் மாறி மாறி முத்த மழை பொழிந்தாள். குழந்தை கிருஷ்ணா தனக்கென்று பெற்றிருந்த இரக்க சுபாவம், கருணை மனம் இவற்றை கண்டு மன்னி ரொம்பவும் வருத்தப்பட ஆரம்பித்தாள். 1 நிமிட நேர நிகழ்ச்சியில் ஆட்பட்டு ஆட்டுக்குட்டிக்கு பால் தந்ததை கண்டு மகிழ்ந்தாள். இப்படி இருக்கிறாளே, தம்பிக்கு வைத்திருந்த பாலை வீணாக்குறோமே என்று தெரியவில்லையே, அவளுக்கு பாச உணர்வு வரவில்லையே. பிரத்தியார்கிட்ட மட்டும் கனிவா இருந்தா போதுமா? எப்படி இந்த உலகத்துல பேர் சொல்ல போறா? ஒரு குழந்தை எத்தனை சமத்தா இருக்கிறதுகள் என்று பேச ஆரம்பித்து விட்டால் மன்னி. ராமு, நீ ரொம்ப செல்லம் தர. பட்டுன்னு படுறத கண்டிக்கணும். பட்டுன்னு ஒண்ணு கொடுத்துடணும். போற போக்குக்கே விட்டுட்டு அடிச்சு வளர்க்காத புள்ள உருப்படாது. அவளை புகழ்ந்து பேசி பேசி ரொம்பவும் ஏறிடுச்சு அவளுக்கு. இனிமே அவளை மட்டம் தட்ட வேண்டியதுதான். ஜீனியஸ்னா வருவாள்னு கணக்கு வழக்கில்லாத புஸ்தகங்களையும்
பொம்மைகளையும் வாங்கி போடுறார் உன் அண்ணா. அவளும் அதை கொண்டா இதை கொண்டா, அவனுக்கு கொடு இவனுக்கு கொடுங்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை மனச பெரியவங்க கஷ்டத்தை உணரும்படி மாத்தணும். இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டம். ரொம்ப வெகுளித்தனமா இல்லாம நம்ம வீடு நம்ம அப்பா அம்மான்னு உணர வைக்கணும். அவளை தன்னுடையது தனக்கு வேணும்னு புரிய வைக்கணும். குழந்தைதானே அவ மன்னி, வளர்ந்தா சரியாயிடும் என்றேன் நான். மனதுக்குள் மட்டும் அவளை பற்றிய பெருமிதம் ஓங்கி இருந்தது எனக்கு. மனிதனின் ஆரம்ப படைப்புருவம்தான் எத்தனை வினோதமானது. உள்ளதை உள்ளபடி உணர்வதுதானே குழந்தை மனம். தன்னை போன்றே பிறரையும் என்னும் குழந்தை தனக்கு தோன்றுவதையெல்லாம் செய்யும்படி கேட்கிறாள். என்னுடையது என்னுடையதல்ல என்ற தனிமனித பிரச்சனையை அது உணர்வதில்லை. அந்த கல்மிஷத்தை நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாய் விஷம் ஏற்றுவதைப் போல் அந்த மனதில் நாலாவட்டத்தில் கலந்து விடுகிறோம். அண்ணாவும் சிறிது சிறிதாய் மன்னிக்கு தலையசைக்க ஆரம்பித்தார். நீ சொல்றதும் சரிதா சாவித்திரி, குழந்தைய இப்படியே விடப்படாது. சாமர்த்தியக்காரங்க நிறைஞ்ச சந்தை மாதிரி இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது. அதுல ஏமாளியா இருக்கிறவன, இரக்கமனம் படிச்சவன அயோக்கியன் ஜெயிச்சிருவான். இப்போதைய வாழ்க்கை முறையில கிருஷ்ணாவை போன்ற வெள்ள மனசு படைச்சிருக்கிறவங்க வாழ்றது ரொம்ப சிரமம். அவளை மெல்ல மெல்ல மாத்த வேண்டியதுதான். நான் எனக்குள் சிரித்து கொண்டேன். எந்த பெற்றோரும் தன் பிள்ளை நல்லவனாக இருப்பதால் ஏமாந்து விடுவோமோ என்று கவலைப்பட்டு சாமர்த்தியசாலியாக வாழ்வதையே பெரிதும் விரும்புகின்றனர். அதற்கு என் அண்ணாவும் மன்னியும் மட்டும் விதிவிலக்கா என்ன? கால பூங்காவில் 5 வசந்தங்கள் வண்ணஜாலம் செய்து மறைந்தன. அண்ணா ஊரூராக மாறிக்கொண்டிருந்தார். நான் சென்னையிலேயே தங்கி என் படிப்பை முடித்தேன். அதன் பின் வாழ்க்கைக்கு நிலைத்த ஒரு வருமானம் தரும் உத்தியோகத்தையும் ஏற்றேன். என் முதல் சம்பளத்தை பெற்றுக்கொண்ட நான் அதை என் அண்ணாவின் கையில் தந்து ஆசீர்வாதம் பெற திருச்சிக்கு புறப்பட்டேன். முதலில் என் நினைவுக்கு வந்தவள் குழந்தை கிருஷ்ணா. கல்லூரி விடுமுறையில் கூட தட்டெழுத்தும் சுருக்கெழுத்தும் கற்றுக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டதால் இடையிடையே எப்போதோ வெளியூரில் தங்கியிருக்கும் அண்ணாவை பார்க்க கிருஷ்ணாவோடு பழகும் நேரமும் மிக குறைச்சலாக இருக்கும். இப்போது 8 வயது இருக்குமே அவளுக்கு. பள்ளியில் படிப்பாள். எப்படி பேசுவாள், எப்படி நடப்பாள்? என்னுள் இனிய கற்பனையாக அவள் நடையுடை பாவனைகள் பொங்கி பிரவகித்தன. என் டயரியில் பத்திரப்படுத்தி இருந்த அவள் புகைப்படத்தை எடுத்து பார்த்தேன். என்ன அழகான காட்சி! குழந்தை கிருஷ்ணா ஆட்டுக்குட்டிக்கு பாலூட்டும் காட்சி நேற்று நடந்தாற்போல் தோன்றுகிறது எனக்கு. கிருஷ்ணா என்னிடம் உடனே ஓடி வராமல் வெட்கத்துடன் நின்றிருந்தாள். என்னுடைய அழைப்பின் தூண்டுதலும் நான் வாங்கி போயிருந்த தின்பண்டங்களும் அவளை மெல்ல மெல்ல என் அருகே இழுத்து வந்தன. அவளுக்கு சிறியவன் ரவியும் என் அருகே வந்தான். சிறிது நேரத்திலேயே பிரிந்திருந்ததால் ஏற்பட்ட வெட்கம் நீங்க பெற்றவளாய் சகஜ பாவத்துடன் என்னுடன் பழகினாள் கிருஷ்ணா. அன்று மாலை கிருஷ்ணாவை அழைத்து கொண்டு கடை தெரு பக்கம் போனேன். தன் பள்ளியை பற்றி, கூட படிக்கும் மாணவிகளை பற்றி, அப்பாவும் அம்மாவும் வாங்கி தந்த உடைகளை பற்றி என்று அவள் கலகலப்பாக பேசிக்கொண்டே வந்தாள். அப்போது ஒரு கிள பிச்சைக்காரியை ஒரு சிறுமி பற்றியவாறே என் அருகே வந்து, சாமி, இந்த கிழவி வயசானவ சாமி, 2 நாளா பட்டினி, ஏதாவது தர்மம் கொடு சாமி என்று நலிந்த குரலில் கேட்டாள். பிறகு கிருஷ்ணாவை பார்த்து அவள் கையில் இருந்த பிஸ்கட்டை கேட்டாள். கிருஷ்ணா பிஸ்கட்டை மறைத்து கொண்டாள். நான் நடந்தவாறே சில்லறை இருக்கிறதா என்று துளாவினேன். இதற்குள் பிச்சைக்கார சிறுமி என்னை தொட்டு மறுபடியும் பிச்சை கேட்டாள். நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கிருஷ்ணாவிடமிருந்து ஒரு சீரல் கிளம்பியது. சீ, எங்க சித்தப்பாவை தொடாத, போ அந்த பக்கம், உனக்கு காசு தரமாட்டோம், பிஸ்கட்டும் தரமாட்டோம். கிருஷ்ணா, அவ பாவம், போனா போகட்டும், பசிக்கும் இல்லையா? அந்த 5 பைசாவை நீயே அவகிட்ட போடு பார்க்கலாம். கிருஷ்ணா நாணயத்தை வாங்கி வெறுப்போடு முகம் சுளித்தவாறே சிறுமியின் மேல் தன் கை பட்டுவிடாமல் தூக்கி போட்டாள். பிறகு இதுவரையில் பேசி வந்த குரலிலேயே இப்போதும் பேசினாள். நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க சித்தப்பா, எல்லோருக்கும் போட்டா நம்ம காசெல்லாம் தீந்து போயிடும். அவங்க அப்படித்தான் இருக்கணும். பிஸ்கட் வேணுமா அவளுக்கு? இது என்னோட பிஸ்கட், என்னோடது எனக்குத்தானே, இதை யாருக்கும் தரமாட்டேனா? என்ன அழுத்தம்! அவள் குரலில் இயற்கையான கனிவில்லை.
என்னுடையது என்னுடையதல்ல என்ற தனி மனித பிரச்சனை எப்படி இந்த குழந்தை மனதில் புகுந்தது? கிருஷ்ணா தொடர்ந்தாள். ரவிய பாரு சித்தப்பா, பால் சாதத்தை தெருநாய்க்கு போடுறான். நம்ம டாமிக்கு தானே போடணும். நான் குழந்தையை பார்த்தேன். அவள் வளர்ந்து விட்டாள். உலகைப் போலவே மற்றவர்களை பற்றி நினைக்க கற்றுக்கொண்டாள். ஆனால் என்னுள் மகிழ்ச்சி எழவில்லையே. ஏன்? நான் பெருமூச்செறிகிறேன். சிரிப்பதை விட சிந்திப்பதில் அதிகம் ஈடுபட்டிருந்த குழந்தை எப்படித்தான் மாறிவிட்டாள்? புதிய கருத்துகள் பழைய கனிவை வெள்ளமாக அழித்துவிட்டனவா? பணத்தை சுயநல எண்ணத்தோடு இயக்க கற்று தந்தாகிவிட்டதே. இனி அந்த குழந்தை தெய்வமா என்ன? ஒரு குழந்தை சுயநலத்தை உணரும் சக்தி படைத்த பின்தான் அது மானிட ஜாதியை சேர்ந்ததாகி விடுகிறதே. தெருவில் கிருஷ்ணாவின் அட்டகாச சிரிப்பொலி கேட்கிறது. என்னவென்று எட்டி பார்த்தேன். எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. கல்லடிபட்ட ஆட்டுக்குட்டி மே மே என்ற வேதனை முனகளோடு நொண்டியவாறே தத்தி தத்தி ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து கைகொட்டி நகைக்கிறாள் கிருஷ்ணா. இப்படித்தான் ஆட்டுக்குட்டிய கல்லால் அடிக்கிறதா? நொண்டிக்கிறது பாரு முட்டாள். இங்க வா சொல்றேன். சின்ன குழந்தையில இரக்கத்தோட நடப்ப, வளர வளர எல்லாம் போயிட்டுதான் என்ன? உள்ளே போ. இயல்புக்கு மாறான சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டார் போல் அவள் முகம் வாடியது. என்னுடன் கொண்ட சகஜ பாவத்தை முறித்து கொண்டு அழுத்தமான விரைப்போடு உள்ளே போனாள் அவள். முன்பெல்லாம் அவள் ரசனையில் தெரிந்த இரக்க பண்பு எங்கே போயிற்று இப்போது? வாசலில் சாலை வேலை செய்யும் கூலியால் குடிக்க தண்ணீர் கேட்க அவனை போ போ என்று விரட்டுகிறாள் கிருஷ்ணா. எப்பவும் இங்கேதான் கேப்ப, போ, நான் தரமாட்டேன். நான் கண்டிப்பாக குரல் எடுக்கும் முன் மன்னியின் குரல் கேட்கிறது. நேத்திக்கு வந்தவன் தானே, தினமும் ஒரு ஆள் தண்ணீர் கொடுக்க நிக்க வேண்டியதுதான், வேற வேலை இல்லை எங்களுக்கு. நான் விரட்டிட்டேம்மா. அதுதான் சரிம்மா, சமத்து. உள்ளே வா கிருஷ்ணா. குழந்தை தெய்வீக மனம் படைத்திருந்த போது சலித்த தாயார் சாதாரண உணர்வை ஏந்தியதும் புகழ்கிறாள். மலையருவி இமய போர்வையிலிருந்து விடுபட்டு பூமி தூசியில் கலந்து விட்டதற்கு இத்தனை மகிழ்ச்சியா? இப்பத்தான் சமத்தாமே. மாதிரி பழகுகிறோமோ அம்மாதிரிதான் பண்பு வளர்கிறது. இயற்கை உணர்வையே செயற்கை உணர்வாக திசை திருப்பிவிடும் நம் பழக்க வழக்கங்களுக்கு நாம் தான் பொறுப்பென்றால், நம்மை திசை மாற்றி அமைத்த நம் பெற்றோர், நம் சமூகம் எல்லாம் பொறுப்பேற்க வேண்டியதுதான். குழந்தைகள் குப்பைகள் களவாத மாணிக்கங்கள். அவற்றின் மனமொழி மெய்யை சூழலுக்கு ஏற்ப நாம் தான் திருத்தி அமைக்கிறோம். பச்சை மெழுகாக கடவுள் தரும் குழந்தையை நமக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அதன் இயற்கை உணர்வுகளை கொன்று புதிய உள்ளத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். அப்படி மாறாதவர்களை வெகுளி அசடு என்கிறோம். மாறியவர்களை சமர்த்து என்கிறோம். இறைவன் சிருஷ்டியை நாம் இஷ்டப்படி மாற்றிவிட்டு சமர்த்து என்று சொல்லிக் கொள்வதில்தான் எத்தனை பெருமைப்படுகிறோம். அன்று கீரை கிழவிக்கு தன் பிறந்த நாள் உணவை படைக்கச் சொன்ன குழந்தை இன்று ஒரு பிச்சைக்கார சிறுமிக்கு 5 பைசா போட வெறுக்கிறாள். ஆட்டுக்குட்டிக்கு பசிக்குமே என்று பரிதாபப்பட்டு தம்பிக்கு வைத்திருந்த ஃபீடிங் பாட்டிலை எடுத்து ஊட்டிய குழந்தை இன்று அதை கல்லால் அடித்து அது நொண்டுவதைக் கண்டு கைகொட்டி சிரிக்கிறாள். தெருநாயையும் குளிப்பாட்டலாம் என்றவள் அதற்கு ஏன் பால் சோறு, நம் நாய்க்கே போடலாம் என்கிறாள். செருப்பில்லாமல் வண்டி இழுக்கும் கூலியாளை கண்டு மனம் வெதும்பி என் செருப்பை தரும்படி தூண்டியவள் சாலையில் வேலை செய்யும் தொழிலாளியின் தாகத்துக்கு தண்ணீர் தராமல் விரட்டுகிறாள். அன்பில் விஷத்தை, அறிவில் ஆத்திரத்தை, பாசத்தில் பணத்தை, பண்பில் சுயநலத்தை கலந்து வைத்த உலக உணர்வுகள் ஒரு தெய்வீகமான குழந்தை உணர்வில் மனித உணர்வை கலந்து விட்டதை உணர்ந்து கொண்டேன் நான். என்ன செய்வது? அது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிதான். காற்றில் தூசிகள் பறப்பதைப் போல. எனக்கு அது ஒரு பெரிய குறை. வறுமை, நோய், முதுமை ஆகியவற்றை கண்டு கலங்கிய குழந்தையா இன்று எல்லா உணர்வுகளையும் ஜீரணித்துக் கொண்டு உலக உணர்வுகளோடு ஒன்றிவிட்டால்? இனி மன்னி பயப்பட வேண்டாம். கிருஷ்ணா தனியே பஸ்ஸில் பள்ளிக்கூடம் சென்று படித்து வருகிறாள். சின்ன டிஃபன் பாத்திரத்தில் ஒரு உருண்டை தயிர் சாதம் மட்டும் எடுத்து போய் சாப்பிட்டு பசியை அடக்க கற்றுக்கொண்டு விட்டாள். இயந்திரமயமான நாம் நிர்ணயித்த சட்ட திட்டங்களுக்குள் எவ்வித எதிர்ப்புமின்றி
லயித்து கலந்து பழகிய பசுவாகி விட்டாள். அப்ப நீ பார்த்ததுக்கு கிருஷ்ணா ரொம்ப வளர்ந்துட்டாள்ல, கெட்டிக்காரி ஆயிட்டாப்பா. அண்ணா பெருமைப்படுகிறார். அவளுடைய வளர்ச்சி எந்த ரூபத்தில் ஏற்பட்டுள்ளது? அருள் வடிவாக இருந்தவள் வெறும் லோகாயத சேற்றில் முளைத்த பூண்டாகி விட்டாளே, அதை வளர்ச்சி என்று எப்படி ஏற்பது? நான் என் கிருஷ்ணாவை எனக்கு பிடித்த உணர்வுகளை ஏந்தி நின்ற அவளை காண முடியாத ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறேன். அப்படிப்பட்டவளை இனி காண முடியாது என்ற உண்மை எனக்குள் ஒரு ரகசிய வேதனையாக முட்டுகிறது. கடவுளின் பிரதிநிதியாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது. ஆனால் மனிதனின் பிரதிநிதியாக உலகை விட்டு நீங்குகிறது. பால் மனம் சிறுகதை முற்றும். கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.